கான்ஸ்டபிள் ஒரு நிமிஷம் இருங்க சார். அவர் இப்பதான் எந்திரிச்சிருக்காரு சார். ட்ரெஸ் சேஞ்ச் ஆவது பண்ணிட்டு வரட்டும். அதெல்லாம் ஒண்ணும் தேவையில்லை சார். கொலைகாரனை கோட் சூட் போட்டு தான் கூட்டி போனேன்னு சட்டம் ஒண்ணும் இல்லையே. எப்படி ஜெயில வேற ட்ரெஸ் கொடுக்க தானே போறாங்க. சார் ப்ளீஸ் சார், அவர் ட்ரெஸ் மட்டும் மாத்திட்டு வரட்டும் ப்ளீஸ். நான் வேற ஒன்னும் கேட்கலையே சார். ப்ளீஸ் சார். சரி போய் மாத்திட்டு வாங்க. துர்கா, சார் கூட 2 கான்ஸ்டபிள் அனுப்புங்க சார். கான்ஸ்டபிள் சார். கூட 2 பேர் போயிட்டு வாங்க. ஓகே சார். ஐயோ பாத்தீங்களா இந்த குடும்பத்துக்கு வந்த சோதனைய. மாப்பிள பாவம். சார் கொஞ்சம் சீக்கிரம் மாத்திட்டு வாங்க. வெளியில வெயிட் பண்றா. போங்க, சீக்கிரம் மாத்திட்டு வாங்க சார். சீக்கிரம். இவர் தான் கொலை பண்ணியிருக்காரு. என்ன பெரியமா அது? ரொம்ப நேரம் ஆச்சு, ஆள் வெளியிலே வரல. உள்ள போய் பார்க்கலாம். சரி வாங்க உள்ள போய் பார்க்கலாம். உள்ள பாருங்க. அண்ணே அங்க பால்கனி இருக்குனே, அந்த வழியில போயிருப்பான். வாங்க போய் பார்க்கலாம். வாங்க அண்ணே, இந்த வழியில தான் தப்பிச்சிருப்பான். எப்படி போயிருப்பான்? இப்படி தான் போயிருப்பான் போல. வாங்க கீழே போய் சொல்லுவோம். சார் 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 என்ன நீங்க மட்டும் வரீங்க? கொலைகாரன் எங்கயா? சார் அவன் தப்பிச்சிட்டான் சார். தப்பிச்சிட்டானா? ஆமா சார். சிஸ்டர் தப்பிச்சிட்டானா? இடியட், எப்படியா தப்பிச்சான் அவன்? சார் ரூம்ல ஒரு பால்கனி இருக்கு ஆமா சார், சார். அது வழியா தப்பிச்சிட்டான் சார். என்ன தப்பிக்க விட்டுட்டேன்னு சொல்லிட்டு இருக்கீங்க? போய் தடுங்க. போங்கயா. போங்கய்யா, போய் தேடுங்க. சரி சார். துர்கா, நீ பிளான் பண்ணி தான் உன் ஹஸ்பண்ட தப்பிக்க வச்சிருக்க. இல்ல சார். அதுவும் குற்றவாளின்னு தெரிஞ்சும் அவரை அரெஸ்ட் பண்ணாம அதிகாரத்தை தப்பா யூஸ் பண்ணிருக்க. அதனால உன்னை சஸ்பெண்ட் பண்றேன். உனக்கு பதிலா இனி இந்த கேஸ மிஸ்டர் செல்லத்துறை இன்வெஸ்டிகேஷன் பண்ணுவாரு. இந்த கேஸ பத்தின எல்லா டீடைலையும் அவர்கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணுங்க. ஓகே சார். ரொம்ப சாமர்த்தியமா உன் புருஷனை தப்பிக்க வச்சிட்டல. இப்ப வேணா அவனை தப்பிக்க வச்சிருக்கலாம். ஆனா அவனோட சாவு என் கையில தான். என் மகனை கொன்னாவன் எந்த தேசத்துக்கு போனாலும் நான் விட மாட்டேன். உங்க மகனை கொண்டவங்க எந்த தேசத்துக்கும் போல. அவங்க இங்கதான் இருக்காங்க. அவங்க யாருன்னு எனக்கு தெரியும். உங்களை தான் சொல்றா. ஆனா அந்த கொலையாளி என் ஹஸ்பண்ட் சூர்யா கிடையாது. உண்மையான கொலையாளி யாருன்னு கூடிய சீக்கிரமா உங்களுக்கு ப்ரூவ் பண்ணி காட்டுறேன் சார். நீ எதையாவது சொல்லி உன் புருஷனை என்கிட்ட இருந்து காப்பாத்த பாக்குற. என்னை ஏமாத்த முடியாது. துர்கா, மினிஸ்டர் பையனை கொலை பண்ண ஆளு நம்ம வீட்ல இருக்காங்கன்னு சொன்ன. யார் அந்த கொலைகார? ஐயோ, அவங்க ஒரு கொலை மட்டும் பண்ணல, பல கொலை பண்ணிருக்காங்க. எல்லாத்தையும் நான் சீக்கிரம் ப்ரூவ் பண்ணி காட்டுறேன். ஏய், பார்த்து விளையாடுங்க.
யோ அவன் இந்த வழியா தானே ஓடி வந்திருப்பான். எங்கனே போயிருப்பான் அவன்? யோ இங்கதான் ஏன் வந்திருப்பான். ஆமாண்ணே. சரி நீ என்ன பண்ற, அந்த பக்கம் போய் தேடு. சரிண்ணே, நீங்க போய் பாருங்க. சிஸ்டர் அப்புறமா ஆமா, அவங்க சாப்பிட சொல்லட்டும், சொல்லிருக்காங்க. பார்த்துக்கலாம். எல்லாம் நோட் பண்ணிடுங்க. வணக்கம் சிஸ்டர். என்ன சார்? எங்க கிட்ட இருந்து ஒரு குற்றவாளி தப்பிச்சு வந்துட்டான். அவனை பாத்தீங்களா? இல்லையே, அப்படி யாரும் இங்க வரலையே. சரிங்க சிஸ்டர். ஹலோ. ஹலோ துர்கா, அங்க உனக்கு எதுவும் பிரச்சனை இல்லைல்ல? எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க, நான் பாத்துக்கிறேன். நீங்க இப்ப எங்க இருக்கீங்க? நான் அது இந்த போரூர் தாண்டி ஒரு ஆசிரமம் இருக்குல்ல, அந்த ஆசிரமத்துக்கு பின்னாடி தான் யாருக்கும் தெரியாம ஒளிஞ்சிட்டு இருக்கேன். சரிங்க, நீங்க தயவு செஞ்சு எனக்கு ஃபோன் பண்ணாதீங்க, நான் பாத்துக்கிறேன். நீங்க போனை ஆஃப் பண்ணி சிம் கார்டை தூக்கி வீசிருங்க. உங்க நம்பரை ட்ரேஸ் பண்ணி நீங்க இருக்கிற இடத்த போலீஸ் கண்டுபிடிச்சிருவாங்க. சரி சரி, ஓகே, நான் நீ சொல்ற மாதிரி பண்ணிடுறேன். சரிங்க, ஜாக்கிரதையா இருங்க. சரி துர்கா. வாங்க போலாம். சரிங்க மேடம். சூர்யா, சூர்யா. துர்கா, துர்கா, சூர்யா, சூர்யா. அழாத. சூர்யா, உங்களுக்கு இப்படி ஒரு நிலைமை வரும்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. என் நிலைமை நினைச்சு நீ ஃபீல் பண்ணாத. அம்மா, உனக்கு தெய்வமாவை பத்தி எதுவும் தகவல் கிடைச்சதா? இது வரைக்கும் இல்ல சூர்யா, ஆனா கூடிய சீக்கிரமே நான் கண்டுபிடிச்சிருவேன். நீங்க ஒண்ணு கவலைப்படாதீங்க. சரி, ஏன் நீ என்ன தப்பிச்சு போக சொல்லி சிக்னல் கொடுத்த? நான் தப்பிச்சு வந்ததுல உனக்கு எதுவும் பிரச்சனை இல்லையே? மேடம் சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க சார். என்ன என்ன துர்கா சொல்றாரு? அதை விடுங்க சூர்யா, நான் எதுக்கு உங்களை தப்பிச்சு போக சொன்னேன்னா, காலையிலேயே நீங்க அரெஸ்ட் ஆகியிருந்தா உங்களை அடிச்சு கொடுமைப்படுத்திருப்பாங்க. அதுக்கு பயந்துதான் நான் உங்களை தப்பிச்சு போக சொன்னேன். நீங்க கோர்ட்ல ஆஜரானீங்கன்னா ஜட்ஜ் உங்களை ரிமாண்ட் பண்ணுவாரு. போலீஸும் உங்களை அடிக்க மாட்டாங்க. அதனால தான் நான் வக்கீலோட வந்திருக்கேன். வாங்க சூர்யா, நம்ம செங்கல்பட்டு கோர்ட்ல போய் ஆஜராயிடலாம். 1 வீக்ல உங்களை ஜாமீன்ல எடுத்துறோம் சார். ஆஹா, இல்ல துர்கா, நான் கோர்ட்ல சரண்டர் ஆக மாட்டேன். நீ சொன்னதால மட்டும் நான் வீட்ல இருந்து தப்பிச்சு வரல. நீ சொல்லாம இருந்திருந்தாலுமே நான் தப்பிச்சு தான் வந்திருப்பேன். என்ன சொல்றீங்க? தெய்வமாவை கண்டுபிடிக்காம நான் அவ்வளோ சீக்கிரம் சரண்டர் ஆக மாட்டேன். தெய்வமாவை கண்டுபிடிச்சு நம்ம வீட்டில் கொண்டு வந்து சேர்த்தாதான் எனக்கு நிம்மதி. அதுக்கப்புறம் என்ன தூக்குல போட்டா கூட நான் கவலைப்பட மாட்டேன். ஐயோ சூர்யா, ஏன் இப்படிலாம் பேசுறீங்க? நான் தேவி மாவை கண்டிப்பா கண்டுபிடிச்சிருவேன். அதோட உங்களை இந்த கேஸ்ல இருந்து என்னால கண்டிப்பா வெளியில கொண்டு வர முடியும் சூர்யா. என்ன நம்புங்க ப்ளீஸ். எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு துர்கா. ஆனா நீ சொல்ற மாதிரி இப்போதைக்கு நான் கோர்ட்ல சரண்டர் ஆக மாட்டேன். ப்ளீஸ் என்ன கட்டாயப்படுத்தாத. வக்கீல் சார், நீங்க கிளம்புங்க. சரி, நான் வரேன் மேடம். அங்கிள், அந்த பால் கொஞ்சம் தூக்கி போடுங்க. ஹேய் துர்கா, என்னாச்சு? தேவிமா என் பக்கத்திலே இருக்காங்கன்னு என் உள்ளுணர்வு சொல்லுதுங்க. நான் சீக்கிரமா கண்டுபிடிச்சிருவேன். இல்ல, நீ இப்ப டிபார்ட்மெண்ட்லயும் இல்லல்ல. தெய்வமாவை கண்டுபிடிக்க என்ன பிளான் வச்சிருக்க? டெய்லி நியூஸ் பேப்பர்ல தேவிமா போட்டோவோட காணவில்லைன்னு விளம்பரம் கொடுக்க போறேன். தேவிமாவை வச்சிருக்கிறவங்க
நம்ம கிட்ட ஒப்படைக்கலனாலும் தேவிமாவை பார்த்த பக்கத்து வீட்டுக்காரங்கலாம் நமக்கு இன்ஃபார்ம் பண்ணுவாங்கல்ல. சரி, நல்ல ஐடியா தான். இது கண்டிப்பா ஒர்க் அவுட் ஆகும். அதையும் பண்ணிடு. துர்கா, நீ அடிக்கடி இங்க வராத. போலீஸ் ஓ மொபைலையும் ட்ராக் பண்ணிட்டு இருப்பாங்க. நீங்க சொல்றதும் சரிதாங்க. நான் இப்ப கிளம்புறேன். நீங்க பத்திரமா இருங்க சூர்யா. சரி, ஓகே. நீ ரொம்ப நேரம் இருக்க வேண்டாம், நான் பாத்துக்கிறேன். நீ கிளம்பு. என்னை பத்தி நீ கவலைப்படாத. எல்லாம் சரியாயிடும். இந்தா சாப்பிடு. வேண்டாம் எனக்கு. ஏன் வேணான்ற? பிடிக்கலையா? எனக்கு பசிக்கல. சாப்பாடு வேஸ்ட் பண்ண கூடாது. இத நான் எடுத்துக்கவா? எடுத்துக்கோ. யாருக்காவது கொடுக்கலாம். அங்கிள், சாப்பிடுறீங்களா? வேண்டாமா. உங்களை பார்த்தா பசியில இருக்க மாதிரி தோணுது. என்ன உங்க பொண்ணு மாதிரி நினைச்சு இந்த சாப்பாட உங்க பொண்ணு கொடுத்த மாதிரி நினைச்சு சாப்பிடுங்க. என்ன அங்கிள், முடி இருக்குன்னு பாக்குறீங்களா? இந்த சாப்பாடு என்னோடது இல்ல, இன்னொரு பொண்ணோடது. அவ சாப்பாடு வேணான்னு சொல்லிட்டா, அதுதான் உங்களுக்கு கொடுத்தேன். அங்கிள், உங்களுக்கும் இந்த சாப்பாடு கொடுத்தவங்களுக்கும் வரவு நீடிக்கும் போல. அதான் சாப்பாடுல முடி இருக்கு. வேற யாரோட முடியா இருக்குன்னு நினைச்சீங்கன்னா சாப்பிட தோணாது. உங்க பொண்ணோட முடியா இருக்குன்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா சாப்பிடுவீங்க. சரி. சிஸ்டர், மாப்பிள சூர்யா இப்படி எஸ்கேப் ஆவான்னு நான் கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல சிஸ்டர். இந்த பய தலைமறைவா எங்க பதுக்கி இருப்பான் சிஸ்டர்? இப்படி எஸ்கேப் ஆயிட்டானே. இது எல்லாமே அந்த துர்காவோட வேலையா தான் இருக்கும். சூர்யா இருக்கிற இடம் கண்டிப்பா அவளுக்கு தெரியும். ஆமா சிஸ்டர். ஆனா சிஸ்டர், ஒரு பக்கம் சுண்டக்கா தேவியை காணும், இன்னொரு பக்கம் நம்ம மாப்பிள்ள போலீஸ்க்கு பயந்து தலைமறைவா ஓடி போயிட்டான். இந்த ரெண்டு பேரும் திருப்பியே வராம இருந்துட்டாங்கன்னு வைங்களேன், நமக்கு நல்ல லாபம். ஐயோ, மறுபடியும் போலீஸ் வந்துட்டாங்க போல ஏய், முதல்ல போய் யாருன்னு பாரு போ. வயித்துல புளிய கரைக்கிறானுல. வணக்கம் சார். வணக்கம் வணக்கம். யார் நீங்க? என் பேரு நந்தன். தினம் தினம் பத்திரிக்கையில இருந்து வரேன் சார். ஓ, எங்க மாதாஜியே நீங்க பேட் எடுக்க வந்திருக்கீங்க அதானே? ஆமா, பேட் எடுக்க வெறுங்கையோட வந்திருக்கீங்க. எங்க கேமராவெல்லாம் காணும். நான் பேட்டி எடுக்க வரல சார், விளம்பரம் சம்பந்தமா வந்திருக்கேன். விளம்பர சம்பந்தமாவா? ஆமா, என்ன விளம்பரம்? எதுக்கு விளம்பரம்? யார் கொடுக்க சொன்னா? குழந்தை காணாம போனது சம்பந்தமா விளம்பரம் கொடுக்கணும்னு என்ன வர சொன்னாங்க. இது துர்கா மேடம் வீடு தானே சார்? இது இன்ஸ்பெக்டர் துர்கா மேடம் வீடு தானே சார்? அது நான் தான் வர சொன்னேன். வாங்க, உள்ள வாங்க. அதான் அம்மா கூப்பிட்டாங்கல்ல, போங்க. யாரு? சிஸ்டர், யாரோ ரிப்போர்ட்டரா, பத்திரிக்கை ரிப்போர்ட்டரா வந்திருக்கான். வாங்க. ரிப்போர்ட்டரா? அவன் எதுக்கு இப்ப இங்க வந்திருக்கான்? தெரியலையே சிஸ்டர். வாங்க சிஸ்டர், வாங்க வாங்க வாங்க, உட்காருங்க. தேங்க் யூ மேடம். யாரு துர்கா இவரு? இவரு பிரஸ்ல இருந்து வந்திருக்காரு. பேரு நந்தன். எதுக்காக வந்திருக்காங்க துர்கா? அம்மா, தேவி அம்மா காணாம போனதுக்கு பேப்பர்ல போட்டோவோட விளம்பரம் கொடுக்கலான்னு நான் தாமா ஃபோன் பண்ணி வர சொன்னேன். ஓ அப்படியாம்மா, சரி சரி. பாப்பாவோட பாஸ்போர்ட் சைஸ் போட்டோவோட நான் கேட்டிருந்த டீடைல்ஸ் எல்லாம் கொடுங்க மேடம். ரெடியா வச்சிருக்கேன். ஹாசினி, கொஞ்சம் போய் எடுத்துட்டு வரியா? இதோ எடுத்துட்டு வரேன். ஒரு நிமிஷம்.
ரெடியா வச்சிருப்பா போல இருக்குது. இதோ இந்த துர்கா இந்தாங்க. இதுல குழந்தையோட Okay, madam. போட்டோ மத்த டீடைல்ஸ் எல்லாமே இருக்கு. ஓகே மேடம். ம். ஓகே மேடம், முதல் பக்கத்திலே நான் போட்டோவை போட சொல்லிடுறேன். பேப்பர்ல விளம்பரம் வந்ததும் எங்க தேவி திரும்ப கிடைச்சிருவாள்ல? தமிழ்ல எங்க பேப்பர் தான் மேடம் சர்க்குலேஷன்ல நம்பர் 1. டெய்லி 1 கோடி பேர் படிக்கிறாங்க. வீட்டுக்கு 2 பேரு, தெருவுக்கு 50 பேரு, ஊருக்கு 1000 பேரு. அப்படி பார்த்தா உங்க குழந்தைய பார்த்த 100 பேராவது இந்த விளம்பரத்தை பாத்துருவாங்க. அதுல 10 பேராவது ஃபோன் பண்ணி உங்களுக்கு தகவல் சொல்லுவாங்க. நீங்க நம்பிக்கையோட இருங்க, நிச்சயம் உங்க குழந்தை கிடைச்சிடும் மேடம். நான் கிளம்புறேன் மேடம். நாளைக்கு காலையில எடிஷன்ல உங்க விளம்பரம் வந்துரும். நாளைக்கு 12 மணிக்குள்ள குழந்தைய பத்தின தகவல் வந்துரும். இல்ல குழந்தைய வந்துரும் மேடம். எனக்கு ஓகே தாங்க. தேங்க் யூ so மச். சரி நான் வரேன் மேடம். என்ன சிஸ்டர் இவ்வளவு அநியாயம் நடக்குது? அந்த ரிப்போர்ட்டர் பையன் நாளை காலை 12 மணிக்குள்ளார குழந்தை வீட்டுக்கே வந்துரும்ங்கறான். அது நடக்க கூடாது. அந்த தேவி திரும்ப இந்த வீட்டுக்கு வரவே கூடாது. நான் நினைச்சேன் நீங்க சொல்றீங்க. தேவி, பெரியம்மா, துர்கா, பெரியம்மா, என்ன ஹாசினி? இங்க பாருங்க, தேவியோட போட்டோ விளம்பரத்துல வந்திருக்கு. சரி வா, முதல்ல துர்காட்ட சொல்லலாம் வா. சீக்கிரம் வா. வாங்க. துர்கா, துர்கா, இங்க பாரு, தேவி போட்டோ வந்திருக்கு. துர்கா, இந்த விளம்பரத்தை பார்த்துட்டு கண்டிப்பா யாராவது உனக்கு ஃபோன் பண்ணுவாங்க. ஆமா ஹாசினி, எனக்கும் அந்த நம்பிக்கை இருக்கு. துர்கா, கண்டிப்பா நல்ல தகவல் வரும். நம்பிக்கையோட நாம இருப்போம். ம். துர்கா, போன் எடு துர்கா, என்ன பார்த்துட்டு இருக்க? எடு. ஹலோ. வணக்கம் மேடம். வணக்கம், சொல்லுங்க. சூர்யா சார் முக்கியமான ஒரு ஃபைலில் சைன் பண்ணணும். இல்லைன்னா நமக்கு ஏகப்பட்ட லாஸ் ஆகிடும், பெரிய பிரச்சனை ஆகிடும் மேடம். அதை சொல்ல தான் ஃபோன் பண்ணேன். சரி, ஒன்று பண்ணுங்க. சூர்யா சைன் பண்ண வேண்டிய ஃபைல்ஸ் எடுத்துக்கிட்டு ஹோட்டல் ஸ்ருதிக்கு வந்துருங்க. ஓகே மேடம், வந்துடுறேன் மேடம். சிஸ்டர், இந்த பேப்பர்ல இருக்க விளம்பரத்தை பாருங்களேன். நம்ம ஆசிரமத்துல உள்ள குழந்தை தானே? இந்த குழந்தை பேரு தேவியா? கான்டாக்ட் நம்பர்லாம் கொடுத்துருக்காங்க. உடனே கான்டாக்ட் பண்ணுவோம். நம்ம கிட்ட தான் குழந்தை இருக்குன்னு சொல்லிடுவோம். சிஸ்டர், அழைப்பு வந்துருச்சு. அநேகமா நாம எதிர்பார்த்த அழைப்பா தான் இருக்கும். அட்டெண்ட் பண்ணி பேசுங்க. ஹலோ, வணக்கங்க. நீங்க காணவில்லைன்னு விளம்பரம் கொடுத்துருக்கீங்கல்ல, அந்த பாப்பா எங்க கிட்ட தான் இருக்கா? குழந்தை உங்க கிட்ட தான் இருக்கா? அப்படியா? தேங்க் காட். குழந்தை எப்படிங்க இருக்கா? எங்க குழந்தை நல்லா இருக்கால? அவளுக்கு ஒண்ணும் இல்லல்ல? எப்படிமா இருக்கா? குழந்தை எங்க கிட்ட பத்திரமா இருக்காங்க. நீங்க ஒன்னும் பதட்டப்படாதீங்க. ஆமா, நீங்க எந்த ஏரியால இருக்கீங்க? அட்ரஸ் சொல்லுங்க, நாங்க இமிடியேட்டா கிளம்பி வரோம். வேண்டாம் மேடம், நீங்க இங்கெல்லாம் வர வேண்டாம். வர வேண்டாம்னு சொல்றா. பாப்பாவை எங்க கொண்டு வந்து ஒப்படைக்கணும்னு சொல்லுங்க. என்ன பாப்பாவை கொலை பண்றதுக்கு நிறைய பேர் ட்ரை பண்றாங்க. ஐயோ, என்ன சொல்றீங்க? நான் நேர்ல வந்து எல்லா விஷயத்தையும் விளக்கமா சொல்றேன். இப்போ நான் எங்க வரணும்னு சொல்லுங்க. எங்க? ஹோட்டல் ஸ்ருதி. பாப்பாவை நீங்க அங்க கூட்டிட்டு வந்துருங்க. நானும் வந்துடுறேன். சரிங்க, நான் பாப்பாவை கூட்டிட்டு வந்துடுறேன்.
சிஸ்டர் என்னாச்சு சிஸ்டர்? தேவி கிடைச்சிட்டாளா? அந்த டீட்டெயில எதுவும் சொல்லல. இருக்கிற இடத்த சொல்ல மாட்டேங்கிறா. தேவியை யாரோ கொல்ல பாக்குறாங்க, அதனால நீங்க இங்க வராதீங்க, எங்க வரணும்னு சொல்லுங்க, நாங்க வரோம் அப்படின்னு சொல்றா. கண்டிப்பா அப்ப அது அந்த அமைச்சரோட ஆட்களா தான் இருக்கும். சரி, நீ தொன்னு பேசிட்டு இருக்காத, கிளம்பு சீக்கிரம் சிஸ்டர், போலாம். பெத்தவ கூட இப்படி பதற மாட்டா சிஸ்டர். நீங்க பதறீங்க. வா போலாம்.